உப்பை தின்னா தண்ணி குடிச்சுதாங்க ஆகணும். நல்லது பண்ணா நல்லது நடக்கும், கெட்டது பண்ணா கெட்டதா நடக்கும். என்ன ஒண்ணு, நல்லது பண்ணா அதுக்கான பலன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், கெட்டது பண்ணா பலன் உடனே கிடைக்கும். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளுன்றதான் பழமொழி. ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாதுங்க. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் அன்றே கொள்ளும் அப்படின்றதுதான் புதுமொழி. இந்த நல்ல விஷயங்கள்லாம் இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் கலியுகத்தோட தொடக்கமோ என்னவோ எனக்கு தெரியல. மாயா கூட சேர்ந்துகிட்டு என்னெல்லாம் ஆட்டம் போட்டுட்டு இருந்தான் இந்த சிவனாண்டி. இன்னி வரைக்கும் அவனுக்கு விசுவாசம் குறையலைங்க. ஆனா நன்றி மத்தவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு போக போக அவன் தெரிஞ்சுக்க போறான். அவன் பண்ண பாவங்கள் கொஞ்சம் தான் நமக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி மாயாவுக்காக அவன் என்னெல்லாம் பண்ண நமக்கு தெரியாது. அதோடைய விளைவுகளை இப்ப அவன் அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டான். ஜெயிலுக்குள்ள போயும் திமிரு குறையாம பேசிக்கிட்டு இருந்தான். ஆனா யாரு முன்னாடி திமிரா பேசினானோ அவங்க முன்னாடியே ரத்த வாந்தியும் எடுக்க ஆரம்பிச்சான். தன்னுடைய விரோதியா இருந்தாலும் அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை பத்தி அக்கறையா கேட்டா பாருங்க விக்ரம், அங்க நிக்கிறாருங்க அந்த மனுஷன். இதை கூடிய சீக்கிரம் சிவனாண்டி புரிஞ்சுப்பான நம்புறேன். கௌரி அம்மா வீட்டுல யாழினி மாங்காவை வச்சு ஏதாவது செஞ்சு சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் வந்த விஷவள்ளி இதை கவனிச்சுட்டா. என்ன யாழினி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும், இந்த மாங்காவை சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொன்னதும், உனக்கு என்ன வேணும், மாங்காய் பச்சடி தானே, நான் பண்ணித்தரேன் அப்படின்னு ரொம்ப உரிமையா அவள்கிட்ட மாங்காவை வாங்கிட்டா. அவ மனசுக்குள்ள வேற ஒரு திட்டத்தையும் போட்டுட்டு இருந்தா. வீட்டுக்குள்ள அண்ணனும் இல்ல, அண்ணியும் இல்ல, இளங்கோவும் இல்ல. யாழினி தாங்கிட்ட தனியா சிக்கிருக்கா. இந்த நேரத்துல ஏற்கனவே வாங்கி வச்சிருக்க மருந்தை அவளுக்கு கலந்து கொடுத்துட்டோம்னா தன் நினைச்ச காரியம் நல்லபடியா முடிஞ்சிடும் அப்படின்னு ரொம்பவே ஆவலா வேலை செய்ய ஆரம்பிச்சா. வேக வேகமா அந்த மாங்காவை துருவி அதுல பச்சடியும் செய்ய ஆரம்பிச்சா. செஞ்சு முடிக்கும் போது அந்த மருந்து தயாரா வச்சிருந்தால அந்த மருந்தையும் கலந்தா. விஷவள்ளி கிச்சனுக்குள்ள மாங்காய் பச்சடி செய்ய செய்ய அந்த வாசனை யாழினோட மூக்க தொலைக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு கிச்சன் நோக்கி வரவும் ஆரம்பிச்சாங்க. ஆனா யாழினி வரதுக்குள்ள அந்த மருந்தை கலந்து முடிச்சிருந்தா. யாழினி கிச்சன் வரவும், யாழினி இங்கே நீ வந்த, இங்க ஒரே நெடி அடிக்குது இல்ல, நீ போய் உட்காரு, நான் செஞ்சு கொண்டு வரேன், உனக்கு நெடி ஆகாது அப்படின்னு ரொம்ப அக்கறையா பேச ஆரம்பிச்சா. விஷவள்ளி பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மை நம்பிக்கிட்டு யாழினி ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி அவ பின்னாடியே போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஏற்கனவே வீட்டுல யாழினி சாப்பிடறதுக்காக சில பொருட்களை தயார் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம ஹீரோயின் இனியா. அப்படி அவன் செஞ்சுட்டு இருக்கும் போது யாழினியும் இனியாவும் இருந்த போட்டோ தானாவே கீழே விழுந்து உடைஞ்சுது. அது அவங்களுக்கு மிகப்பெரிய சங்கடத்தை உருவாக்கிருச்சு. அவசர அவசரமா எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிட்டு யாழினிய பார்க்கணும் அப்படின்ற ஆவலோட ஓடி வந்தாங்க. விஷவள்ளி யாழினி போய் உட்கார சொன்னா பாருங்க. அந்த கேப்ல இனியா உள்ள வந்துட்டாங்க. அவங்க செஞ்சு கொண்டு வந்த பொருட்களை ஒவ்வொன்றா எடுத்து யாழினிக்கு கொடுக்கவும் ஆரம்பிச்சாங்க. இதுக்கிடையில தான் சமைச்சு வச்சிருந்த பச்சடிய இனியா இருக்கான்னு கூட தெரியாம வெளியே வேகமா எடுத்துட்டு வரவும் இனியாவை பார்த்து ஒரு சடன் பிரேக் அடிச்சாங்க. தன்னை பார்த்ததுமே விஷவள்ளியோட முகம் மாறதையும் அவங்க கையில ஏதோ ஒரு சாப்பாடு பொருள் இருக்கிறதையும் கவனிச்சவங்க. என்ன அதுன்னு கேட்க, யாழினி தான் சாப்பிடறதுக்கு மாங்காய் பச்சடி கேட்டா அதை நான் செஞ்சு கொடுத்தேன்னு சொல்லவும், நான் தான் சொல்லியிருந்தேன்ல யாழினி விஷயத்துல நீ எதுவும் தலையிடக்கூடாதுன்னு, ஏன் அத்தை இருந்தாங்களா அவன் செஞ்சு கொடுக்க மாட்டாங்களா, உங்களை யார் செய்ய சொன்னது அப்படின்னு கடுமையா பேச ஆரம்பிச்சாங்க. இல்ல இனியா, நான் தான் கேட்டேன், அதனாலதான் சேர்த்து செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு யாழினி விஷவள்ளிக்கு வக்காலத்தை வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது இனியாவுக்கு மிகப்பெரிய சங்கடத்தை உருவாக்கிருச்சு. யாழினி தாங்கிட்ட இப்படி பேசுவானே இனியா கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன் விஜய் ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.